தாயே நாகாத்தா, இதுவரைக்கும் உன் புண்ணியத்தினால பொய்யனா இல்லாம புரட்டனா இல்லாம வச்சுட்டேன். இனி பாக்கிய நாளையிலும் சத்தியம் தவறாம நடக்கிறதுக்கு நீதாமா துணை புரியணும். ஆமாமா, இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே பணம் வந்துச்சு. அதனாலதான் உனக்கு முட்டை பால் எல்லாமே வாங்கிட்டு வர முடிஞ்சது. தயவு பண்ணி ஏத்துக்கோமா. அப்பா வராரு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏனுமா பாம்பு? அப்பா இன்னைக்கு கோவில நம்ம புத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்த இல்ல, அப்ப இது புத்துல இருந்து வெளியில வந்து நைஸா என் கால் மேல ஏறிக்குச்சுப்பா. சின்ன குட்டி போக்கத்துக்கு அழகா இருக்கவே நான் தான்ப்பா அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஆண்டவன் சன்னிதானத்தில் வளர வேண்டிய பாம்புமா, நாம எடுத்துட்டு வரப்படாதுமா. கொடுத்துருமா, நான் புத்தகம் விட்டு விட்டு வந்துடுறேன். போங்கப்பா, நான் தரமாட்டேன். இங்க அம்மா பெரிய ஆளு, நீங்க பெரிய பாம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. நான் சின்ன பொண்ணு, என்னோட விளையாட சின்ன பாம்பை எடுத்துட்டு வந்தா இதுல என்ன தப்பு? கோயில் புத்துல வளர்ற பாம்பை நாம எடுத்துட்டு வந்தோம்னா சாமி நம்ம தண்டிச்சிருமா. கொண்டு போய் விட்டு வந்துடுறமா. கொடுத்துருமா, நல்ல பொண்ணு இல்ல, கண்ணு இல்ல, நீ நல்ல பொண்ணு இல்ல. கொடுத்துருமா. தாயே, என் பொண்ணு வள்ளி அறியாத சின்ன குழந்தைமா, ஏதோ தெரியாம தவறு செய்துட்டமா, மன்னிச்சிடமா. அம்மா மன்னிச்சிடமா. தாயே நாகாத்தா, இதுவரைக்கும் உன் புண்ணியத்தினால பொய்யனா இல்லாம புரட்டனா இல்லாம காலத்தை கழிச்சிட்டேன். இனி பாக்கிய நாளையிலும் சத்தியம் தவறாம நடக்கிறதுக்கு நீதாமா துணை புரியணும்.
பள்ளி பள்ளி என்னப்பா இது? பள்ளி எழுந்து பாருமா, பின்னால பாரு. போங்கப்பா. பாத்தியா அந்த அதிசயத்தை? உன் பின்னால எது வந்து படுத்துருக்கு பாரு. அடே, நேத்து வந்து அதே குட்டி பாம்பு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நான் தானே கோயில கொண்டு போய் விட்டு வந்தேன், திரும்பி வந்துருச்சா? அப்பாப்பா, இத திரும்பியும் போய் கோவில் விட்டுட்டாதீங்கப்பா. நம்ம வீட்லயே இருக்கட்டும்பா. இருக்கட்டுமா. என்னத்துக்கோ எதுக்கோ அந்த தெய்வமே நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு, அதனால இனிமே நான் கொண்டு போய் விட மாட்டேமா. அம்மா இன்னும் இருந்து இவனுக்கு சின்ன கற்பனை பேர் வைப்போமா? எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய இவன் தான் மாத்திட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம கும்பிடுற தெய்வமாவும் இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்த வரமா. எங்க சின்ன கற்பனை கல்விடு. போடா 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 சாப்பிட்டா என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. சாப்பிட்டா பாரு, அவங்க எல்லாம் பால் சாப்பிட்டுட்டாங்க, நீதான் சாப்பிட மாட்டேங்கிற. சாப்பிட்டா சாப்பிட்டா. என்னம்மா என்ன கருப்பு பால் சாப்பிட்டானா? இவன் எங்கப்பா சாப்பிட்டா? என்னப்பா மத்த பாம்பெல்லாம் பால் சாப்பிட்டுச்சு. இவனுக்கு வெச்ச பால் அப்படியே தான் இருக்கு. இவன் இன்னும் சாப்பிடல. அவன் எப்படிமா சாப்பிடுவான்? நான் சாப்பிடுவானா? ஆமாப்பா, வாங்க வாங்க சாப்பிட போறேன். வா வா. சரி இருக்கு. கருப்பா, அப்பா சாப்பிட போறாரு, நீயும் சாப்பிடு. அதே சாப்பிடுவான், நான் சாப்பிடுறதா சாப்பிடுவான். சாப்பிடுறா கருப்பா. இன்னும் என்னடா, அப்பா தான் சாப்பிடுறாரு, நீயும் பாலை குடி. பாலை பிடிக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. கருப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, என்ன? வராதடா, என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. வராதடா, போடா. ஏய், வராத வராதடா. கருப்பா, கொதிக்கிற உலையாண்டு வந்து ஏண்டா தனியா காட்டுற? நீங்களே வச்சுட்டு போற போடா. கருப்பா, இங்கே என்னடா பாத்துட்டு இருக்க? போய் அப்பா வராரான்னு பாரு. பாப்பா சரி, நீ போய் பால் குடி, அப்பா சோறு போட்டு வர. என்னம்மா கருப்பம் பால் சாப்பிட்டானா? எப்படிப்பா, நீங்க சாப்பிடாம அவன் எப்பதான் பால் குடிச்சிருக்கான்? சரி சரி, நீ சாப்பாட்டை எடுத்து வை, நான் கை கால் அழிச்சு வரேன். முக்காடு சாஞ்சிட்டேன், கொஞ்சம் முழுசாதான் சாய. அப்ப வந்தாலும் வந்துருப்பா. ஆமா, உங்க அப்பே நம்ம ரெண்டு பேரும் எப்ப அவன் ஒன்னா இடைய விட்டான்? எப்ப பாரு மேலத்தை தட்டு துண்டவெளி காசை எடு, இந்த மூணு தான் அவனுக்கு தெரியும். தொங்க பேச ஆரம்பிச்சா எங்க அப்பனை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் கெட்ட கோவம் வரும். உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்ப்பா. கோச்சுக்காத கண்ணு, கோபத்துல கூட நீ அழகாதான் நிக்கிற.
26 பைசாவுக்கு கவர்னர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த நியாயமா? 26 பைசாக்கா? பீரி பீரி பைசா சம்பாதிக்க வக்கில்ல, இதுல காதல் காதல் காதல். மம்மோய், இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு ரோஷம் வந்துடும். என்னடா செய்வ? இன்னைக்கே அடிப்பேன் மேலத்தை, நாளைக்கே ஏறுவேன் கயிற்று மேல. இந்த மாதிரி பேசி பேசியே தானடா காலத்தை தள்ளுற. உன் பேச்ச நம்பி என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்டா. காசு சம்பாரி. என்னப்பா மச்சான பச்சா மச்சான்னு பேசுற? அப்புறம் எனக்கு அழுகே வந்துடும். கண்ணாலம் கட்டிக்கிட்டா நான் மச்சான் தான் கட்டிக்குவேன். அது காசால தான் அடிக்குதோ இல்ல பேசால தான் அடிக்குதோ? சுக்கி சுக்கி, நான் தாம்மா உன்னை பெத்த அப்பேன். ஆமா, பெத்த அப்பன்னு 10 தடவை மாறல அடிச்சுக்கோ, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். நீ சிரிக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? வயிற்றுச்சலா இருக்குடா. அது உனக்கு. எனக்கு உண்டியில இருந்து சில்லறை கொட்டினா எப்படி வரும் அப்படி சத்தம். ஐயோ, ஆதிபராசக்தி. பக்கத்து டென்ட்ல ஆதிபராசக்தி தான் ஓடுது. சொக்கி, உங்க அப்பா கிட்ட 40 காசு கொடுத்து படம் பார்க்க அனுப்பு. 40 பைசாவா? உன்னை சொல்லி குத்தம்லடா இருக்கு. உங்க அப்பா நான் படம் பார்க்க சொன்னா படுக்கையை வச்சு படுத்துட்டானே. தூக்கத்துல நான் புரண்டு நின்று படுத்துக்கிட்டா நான் சிங்கிட போறேன். போடா போ. பாருங்கப்பா இந்த கருப்பை சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஏய் கருப்பா, போடா, உன் இடத்துல போய் படுத்துக்கடா, சொல்லப்படாதா. ஏய் கருப்பா, போ போடா. அடாடாடாடா, என்ன பண்ற பாரு, படவர் ரஸ்கல். நினைச்சேன் மறுபடியும் வந்துருவேன்னு. அப்பா எப்பா பாருங்க, இவனை மறுபடியும் வந்து என்கிட்டயே படுத்துக்கிட்டு. இவன் சொன்னா கேட்க மாட்டானே, இவனை என்ன பண்ற? என்ன பண்ற? கருப்பா ஒட்டாதுடா, நாளைக்கு காத்தால உன்னை வெளியில எடுத்து தூங்குற உங்களை இறங்கல் பண்ணிட்டு இனிமே ராவானா இந்த பேலை இங்கதான் படுக்கப்படணும். அப்புறம் நம்மளை நிம்மதியா படுக்க விடுவோம். சரியான இடத்தை கண்டுபிடிச்சேன். ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம் உங்க வீட்டுல? என்னன்னு சொன்னாதான் நீ நம்ப மாட்டியே. பரவாயில்ல, நான் நம்பல. நடி சினிமாவிலயோ கதையிலயோ வர சம்பவங்களை பாக்குறோம் படிக்கிறோமே, நம்மளும் பாக்குறோம் படிக்கிறோம், ஏதோ இன்ட்ரெஸ்டா இருந்தா ரசிக்கலையா? அதே மாதிரி நீ சொல்றதும் சுவாரஸ்யமான சம்பவமா இருந்தா ரசிக்கிறேன். இது ரசிக்கிற சம்பவம் இல்லடி, தரிசிக்க வேண்டிய சத்தியம். ஆமா மாலா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷமாச்சு, குழந்தையே பிறக்கல. பார்க்காத வைத்தியம் இல்ல, சுத்தாத கோயில் இல்ல. அப்புறம்தான் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட அவ ஜாதகத்தை காட்டி குழந்தை பிறக்குமான்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க அக்காவுடைய ஜாதக பிரகாரம் நாகதோஷம் இருக்கு, அதனாலதான் அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொன்னாரு. ஆனா நாங்க நம்பல. ஏன்னா எங்க குலதெய்வமே நாகதேவதை தானே. அப்படி இருக்கும்போது என் ஜாதகத்துல தோஷம் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லையேன்னு கேட்டோம். அதுக்கு அந்த ஜோசியர் என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா, இந்த ஜென்மத்துல நீங்க நாகதேவதைய குலதெய்வமா கும்பிடுறீங்க, ஆனா நான் பூர்வ ஜென்ம பல்ல பார்த்து சொல்றேன், நாகதோஷ சாந்தி செஞ்சாதான் தோஷ நிவர்த்தி ஆகி உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாரு. இத நான் நம்பலடி. ஆனா நாங்க நம்பினோம். சாந்திக்கு என்ன செய்யணும்னு கேட்டோம். 40 நாள் நாகதேவதைக்கு விரதம் இருந்து நாக கவச ஸ்லோகங்களை படிச்சு 40ஆம் நாள் நாக பிரதிஷ்டைக்கு முன்னால உட்கார்ந்து அந்த தேவதையை வேண்டி பாடினா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பாம்பு வரும். அதுக்கு முன்னால கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிட்டு பால் எடுத்து வச்சா அது பாலை குடிக்கும். அப்ப எங்க அக்கா கீழே விழுந்து வணங்கினா அது ஆசீர்வாதம் பண்ணும். இதெல்லாம் கரெக்டா நடந்ததுன்னா
எங்க அக்காவுக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சோம். பாம்பு வந்தது, பாலை குடிச்சது, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுச்சு. போட்டு கொடுங்க. நீங்க பாட்டு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அதுன்னா அருமையா இருக்குங்க. காயம் போகாது. உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சரி சார், இதையே கொடுங்க. அப்படியே நான் செலக்ஷன் பண்ண அந்த மைசூர் சில்க் சாரியும் எடுத்து வைங்க. அதுக்கு மேட்சா 2x2 ஒரு பிளவுஸ் கொடுங்க. என்னங்க, இது மேட்சா இருக்குமா? உனக்கு நான் மேட்சான்னு ஒரு நாள் கூட கேட்கல. புடவைக்கு ஜாக்கெட் மேட்சான்னு மட்டும் கேட்கிறேன். போங்க. ஐயாவுக்கு என்னங்க குறைச்சல்? பார்த்தா சினிமா ஸ்டார் ராஜேஷ் கண்ணா மாதிரியே இருக்காரு. என்னது? அடுத்து நீங்க கோச்சுக்காதீங்க. நீங்க கூட ஒரு ஜாடையில ஷர்மிளா டாகூர் மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப நல்லாதான் பேசுறீங்க. போறப்ப சேட்டு கிட்ட சொல்லிட்டு போங்க, சம்பளத்தையே ஏத்த மாட்டேங்கிறார். அரே கோபால், எங்கேயாவது பாம்பா இருந்தா கூட்டிக்கிட்டு வா. சீக்கிரம் போ. அரே ராம், என்னது நல்ல பிசினஸ் டைம்ல இந்த பாம்பு பூண்டு கலாட்டா பண்ணு. பிசினஸ் கட்டி போகுது, என்ன பண்றது? அரே ராம். சாமி, சாமி, வா சாமி, இங்க தானே சொன்னேன். வா சாமி. அரே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் பாம்பே கண்டா படகு நடுங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாம்பே பயம் இல்லாமே தூக்குது. என்ன சாமி பயம்? பயந்தா பிழப்பு நடக்குமா? பாம்பை வச்சு தானே பிழப்பு நடத்துறோம். அரே, நம்மளும் மனுஷன், நீங்களும் மனுஷன். நீங்கள் பாம்பே ரொம்ப சர்வ சாதாரணமா தூக்குது. உங்களுக்கு பயம் இல்லையா? நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குதே. என்ன சாமி ஆச்சரியம்? இதை விட ஆச்சரியம் குடிச்ச பக்கம் வந்து பாரு. அற்புதமான பாம்பு வச்சிருக்கேன். அப்படி அதிசயமான பாம்பு.